யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு திரும்ப தருவேன். ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தையை சொல்கிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போய், ஆசீர்வாதத்தை இழந்து, மகிமையை இழந்து, ஜெப வாழ்க்கையை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, ஏதோ ஒரு இழப்போடு இந்த இடத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். அது சிறிதாகிலும் பெரிதாகிலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்முடைய ஆண்டவர் அவர் திரும்ப கட்டுகிறவர். இழந்ததை அப்படியே இழந்ததா விடமாட்டார், அதை உயிரடைய செய்து அதை திரும்ப கட்டுகிற ஒரு தெய்வன். இன்னைக்கு நீங்க எது இழந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு திரும்ப தருவேன்ப்பா, நீ ஏன் கலங்குற? வீடை இழந்துட்டியா, நீ ஏன் கலங்குற? நான் உனக்கு திரும்ப தருவேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டியா, நான் திரும்ப தருவேன். வேலையை இழந்துட்டியா, நான் திரும்ப தருவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். இதுல பார்த்தீங்கன்னா வெட்டி கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷங்களின் விளைவு. இதெல்லாம் எதை பட்சிக்கும்னா, நல்லா விளைஞ்ச கதிர்களை பட்சிக்கும். விதையை பட்சிக்காது, இல்லை வளரும்போது பட்சிக்காது. நல்லா வளர்ந்து கனி கொடுக்கிற அந்த நேரத்தில் அந்த கதிர்களை தான் இந்த வெட்டிக்கிளிகள் உட்கார்ந்து, பச்சை புழுக்கள் உட்கார்ந்து அதை பட்சித்து போடுகிறது. இந்த கதிர்கள் யாரை குறிக்குதுன்னா, உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட நீங்க தான் நல்ல கதிர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த நல்ல கதிர்களை வெட்டிக்கிளிகள் பட்சிக்கிறதாம். நல்ல கதிர்களை பட்சிக்கிறது அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வெட்டிக்கிளிகள் பட்சித்து போடுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஆண்டவர் நல்லா நடத்தினார் பாஸ்டர், அற்புதமா நடத்தினார். என்னுடைய பாதைகள் எல்லாம் அவ்வளவு அழகாய் கர்த்தர் என்ன நடத்தினார். ஆனா எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட். நான் இந்த ஆக்சிடென்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆக்சிடென்ட்ல விழுந்தது தான் இன்னும் என்னுடைய வருஷங்களும் நாட்களும் அப்படியே பாழாய் போயிடுச்சு பாஸ்டர். இந்த வெட்டி கிளிகள், பச்சை கிளிகள்லாம் எதை பாழாக்குதுன்னா, பட்சித்த வருஷங்களையும் நாட்களையும் அது பாழாக்கி விடுகிறதாம். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நேரத்தில் அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்றுடுறாங்க. காரணம், பிஸ்னஸ்ல ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு சரிவு, குடும்பத்தில் எதிர்பாராம வந்த ஒரு இழப்பு, ஒரு மரணம். நான் எதிர்பார்க்கவே இல்லை என் கணவனார் இறந்து போவாருன்னு. நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இந்த இழப்பை என்னால் தாங்கிக்க முடியல பாஸ்டர். அப்படியே என் வாழ்க்கை ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போகலை, பின்னாடி அப்படியே நின்றுச்சு என்னுடைய வாழ்க்கை. ஒரு இழப்பு, எதிர்பாராத ஒரு இழப்பு, எதிர்பாராத ஒரு வியாதி. இப்படி ஒரு வியாதி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நல்லா ஜெபிச்சேன், நல்லா பாடினேன், நல்லா துதிச்சேன். நான் கதிர் கொடுக்கிற, கனி கொடுக்கிற அந்த நேரத்தில் இப்படி ஒரு வியாதி என்னுடைய சரீரத்தை போட்டு வாட்டி வதைத்து என்னுடைய நாட்களையும் வருஷங்களையும் அது ஸ்ட்ரக் பண்ணி வச்சிருக்கு, பாழாக்கி வச்சிருக்கு பாஸ்டர். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இதுதான். நாட்களையும் வருஷங்களையும் வெட்டி கிளிகள், பச்சை கிளிகள் பாழாக்கி வைத்திருக்கிறது. கனி கொடுக்கிற நேரத்தில் எதிர்பாராம வந்த ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராத வந்த ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு மரணம், எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு குடும்ப சண்டை, குடும்ப பிரிவினை. பிரிவோன்னு நினைக்கல, பிரிஞ்சிட்டோம். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கல, நடந்துருச்சு. எல்லாம் பாழாய் போயிடுச்சு, எல்லாம் நிர்மூலமாயிடுச்சு. இனி ஒரு கட்டடம் எழும்புன்னு நான் நினைக்கல, எழும்புன்னு எனக்கு தெரியல. எல்லாம் நிர்மூலம் ஆயிடுச்சு. எங்க குடும்பம் பிரிஞ்சு எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு. இனி எங்களுடைய குடும்பம் ஒன்னாகுமா, சேருமா, எதுவும் தெரியல. எல்லாம் பிரிஞ்சு பாழாய் போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பட்சித்த வருஷங்களின்
விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் பட்சித்ததோ அதோடைய விளைவை நான் திரும்ப அளிப்பேன். இந்த யோவேல் தீர்க்கதரிசி எப்படி எழுதுகிறார்னா, முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காரியத்தை எழுதுறாருனா, அதாவது இதுவரைக்கும் பார்க்காத இப்படி ஒரு கொடிய காலம் வந்துருச்சே அப்படின்னு முதியோர்கள் வாலிபர்கள் எல்லாம் பேசுறாங்களாமா. எங்க பிதாக்கள் பார்க்காத ஒரு கொடிய காலம், யாருமே பார்க்காத ஒரு கொடிய காலம். முதலாவது வசனத்துல இருந்து வாசிங்க. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம், முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இப்படி ஒரு காரியம் சம்பவிச்சது உண்டா? உங்க நாட்கள்லயோ இல்ல உங்க பிதாக்கள் நாட்கள்லயோ இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குதா? 4வது வசனத்தை வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. பாருங்க, மாத்தி மாத்தி ஒரு சோதனை. அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. எப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று. கர்த்தருடைய ஆலயத்துல துதிகள் இல்ல, ஆராதனை இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு மகிமை இல்லாம மகிமையெல்லாம் இழக்கப்பட்டு அற்று போயிருக்கு. 13வது வசனத்தை வாசிங்க. 13. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நின்று போயிற்று. இதுவரைக்கும் ஆலயம் திறந்திருந்தது. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ஆலயத்துல துதிகளோ பாடல்களோ ஏறெடுக்காம இருந்ததில்லை. ஆலயத்துல தேவ போஜனங்களும் பான பலிகளும் அழகாய் செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு காலம் வந்திருக்கு, போஜனங்களும் பான பலிகளும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆலயத்துல துதிகள் இல்லை, ஆலயத்துல பாடல்கள் இல்லை, ஆலயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒரு காலம் வந்ததுண்டா? உங்களுடைய பிதாக்கள் நாட்களிலாவது இப்படி ஒரு கொடிய காலம் வந்ததுண்டா அப்படின்னு யோவேல் சொல்றார். நான் இந்த வசனத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது எனக்கு கொரோனா காலத்தை அப்படியே ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். கொரோனா நாட்களில் இதே சம்பவம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது எங்கள் அப்பா சொன்ன ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது சர்ச்செல்லாம் அடைக்கப்படணும், கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா நம்பவே இல்லை. சனிக்கிழமை, அப்பா நான் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிடுறேன்ப்பா, நாளைக்கு யாரும் வர வேண்டாங்கன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் இப்படி ஒரு காலம், அதெல்லாம் அடைக்கலாம் முடியாதியா? ஆலயத்தை அடைக்க முடியுமா? அதெல்லாம் ஒருத்தராலையும் அடைக்க முடியாது. நாளைக்கெல்லாம் ஆராதனை நடக்கும். சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் எங்கள் அப்பா நம்பவே இல்லை. நாளைக்கு ஆராதனை நடந்துருயா, நடந்துரும், நீ அமைதியாரு. அப்போ நான் மெசேஜ் போட்டுடுறேன்ப்பா, நாளைக்கு ஆராதனை நடக்காது, வீட்டில் இருந்து லைவ்ல பாருங்கன்னு போட்டுடுறேன்ப்பா, அதெல்லாம் நடந்துரும்யா. அப்படியெல்லாம் ஆலயத்தையெல்லாம் யாராலையும் அடைக்க முடியாது. ஆனால் அடுத்த நாள் ஆலயம் நடக்கலை, அடைக்கப்பட்டு எங்கள் அப்பா புலம்பலன்னா புலம்பல் தாங்கவே முடியல, புலம்பிக்கிட்டே இருந்தார். என்னையா, ஒரு காலமும் இப்படி அடைச்சதை நான் பார்த்தது இல்லையா, என் வாழ்க்கையிலேயே என் சரித்திரத்திலேயே இதுவரைக்கும் நான் ஆலயத்தை ஒரு நாள் அடைச்சதே இல்லையே ஐயா, இப்படி அடைஞ்சிருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தார். 1 மாதம் 2 மாதம் புலம்புனா புலம்பல், அப்படி ஒரு அப்போ இதுவரைக்கும் பார்த்திராத அந்த ஒரு கொடிய காலத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இது இப்போ மட்டும் இல்லை, யோவேல் காலத்தில் முற்பிதாக்கள் காலத்தில் இதே போல சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ சொல்றாங்க, உங்க பிதாக்கள் காலத்திலேயாவது இப்படி ஒரு காரியம் பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது இப்படி ஒரு கொடூரத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இப்படி ஒரு சம்பவங்கள் உங்களுடைய காதுகள் கேட்டிருக்கிறதா? இப்படி ஒரு கொடிய காலத்துக்குள்ள இருக்கிறோமே, சபைகள் இடிக்கப்படுகிறதே, சபைகள் பாழாய் போகிறதே. தாவீது காலத்துல சொல்றாங்க, அந்நியர்கள் வந்து அவங்களுடைய கொடிகளை சபைக்குள்ள நாட்டிட்டு போறாங்களாமா, கோஷம் போடுறாங்களாமா. யோ எங்க கொடி. இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல பாக்குறீங்களா, சபைக்குள்ள கொடியை நாட்டிட்டு அவங்க கோஷம் போடுறாங்க. அவங்க கொடியை சபைக்குள்ள நாட்டிட்டு சிலுவையை தூக்கி அப்புறப்படுத்திட்டு அவங்க கொடியை நிறுத்திட்டு, இதெல்லாம் நம்ம இப்போ வாட்ஸ்அப்ல பார்க்குறோம். இந்த காலம்
அப்பவுமே நடந்திருக்கு. சங்கீதம் 74வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். பாருங்க, சத்துருக்கள் ஆலயத்துக்குள்ள வந்து கெர்ச்சித்து கொடிய அடையாளமாய் நாட்டுறாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் காலத்திலேயும் நடந்திருக்கிறது. முன்னோர்கள் காலத்துல சபை இடிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ என்னென்ன துன்பங்கள் நம்ம பார்க்கிறோமோ இதெல்லாம் அந்த காலத்திலேயும் நடந்திருக்கிறது, முற்பிதாக்கள் காலத்துல நடந்திருக்கிறது. ஆனா எப்பெல்லாம் சபைகள் இடிக்கப்பட்டதோ அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு எஸ்ராவை எழுப்புறார், ஒரு கோரேசை எழுப்புறார், ஒரு ஆகாயை எழுப்புறார், சகரியாவை எழுப்புறார், மல்கியாவை எழுப்புறார், செருபாபேலை எழுப்புறார். இவங்கெல்லாம் எழும்பி எப்பெல்லாம் சபை இடிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி கர்த்தர் சபையை கட்டுகிறார். ஆண்டவர் அழகா சபையை கட்டுகிறார். எப்பெல்லாம் சபை நிர்மூலமாக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் சபை அழிக்கப்படுகிறதோ, சபைக்கு விரோதமாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதோ, அப்பெல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறதோ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் எழுப்பி சபையை கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ்ரா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க முதியவர்கள் இருக்கிறாங்க. இந்த முதியவர்கள் யாருன்னா ஆலயம் இடிக்கப்பட்டதை பார்த்தவங்க. ஐயோ, ஆலயம் இடிக்கப்படுதே, என்ன இப்படி ஒரு கொடிய காலம், என்ன இப்படி ஒரு காலம் வந்துருச்சு, ஆலயம் இடிக்கப்படுதேன்னு மார்பை தட்டி அழுகிற முதியவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அதாவது பழைய ஆலயத்தின் மகிமையை பார்க்காத ஒரு கூட்டம். இப்போ ஆலயம் கட்டப்படுகிறது, எஸ்ரா காலத்தில் ஆலயம் கட்டப்படுகிறது. இந்த பழைய ஆலயத்தின் மகிமையை பார்க்காதவங்க ஆலயத்துக்குள்ள பிரவேசித்துட்டு ஆலயத்தின் மகிமையை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. ஓ, ஆலயம் எவ்வளவு அழகாய் கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அற்புதமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பழைய ஆலயத்தை பார்த்தவங்க இந்த புதிய ஆலயத்துக்குள்ள வந்ததும் அதோடைய மகிமையை பார்த்துட்டு அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஆனந்த கண்ணீர் அவங்களுடைய கண்கள்ல இருந்து வந்தது. அவங்க சொல்றாங்க, பழைய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த புதிய ஆலயத்தின் மகிமை பயங்கரமா இருக்கு, அப்பா அற்புதமா இருக்கு. இது என்ன மகிமை, இதை நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு ஆலயம் மறுபடியும் கட்டப்படும், இவ்வளவு மகிமையான ஆலயம் கட்டப்படுங்கிறத நினைக்கல. அதை வாசிங்க. முந்தின ஆலயத்தை கட்டியிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும், முந்தின ஆலயத்தை பார்த்த முதிர் வயதான ஆசாரியர்கள், லேவியரிலும், பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேக பேர் கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். வேற ஜனங்கள் வந்து கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். இங்க ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் பழைய ஆலயத்தை பார்த்த கூட்டம், பழைய ஆலயத்தை இடிக்கப்பட்டதை பார்த்த கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா புதிய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதை பார்த்து மகா சத்தமிட்டு அழுகிறார்கள், கத்தி அழுகிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அது பழைய ஆலயத்தை எல்லாம் பார்க்கல, ஆனா புதிய ஆலயம் கட்டப்படுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க, ஆரவாரப்படுறாங்க. நான் சொல்றேன், இந்த ஆலயம் யாருன்னா நீங்க தான் ஆலயம், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். எப்பெல்லாம் இடிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் நினச்சிக்கோங்க, மறுபடியும் நீங்கள் கட்டப்பட போகிறீங்க. இது முந்தின மகிமையை காட்டிலும் உங்களுடைய மகிமை அற்புதமாக இருக்க போகிறது. எதையெல்லாம் இழந்தீங்களோ, வெட்டி கிளிகள் பச்சை கிளிகள் எதையெல்லாம் பட்சித்து போட்டதோ அந்த வருஷங்களை கர்த்தர் அழகாய் மகிமையாய் உங்களுடைய கரத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இழந்ததை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். அவங்க நினச்சி பார்க்கல இவ்வளவு அழகான ஆலயம் கட்டப்படுன்னு. இந்த ஆலயம் இது கர்த்தருக்குரியது, இதை யாராலையும் அஸ்திபாரப்படுத்த முடியாது. எத்தனை முறை இடிஞ்சாலும் அத்தனை முறை திரும்ப எழும்புவோம். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிகளுடைய ஓட்டம் அப்படிதான். நான் நினைக்கிறேன், நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தேன், ஒருவேளை ஆலயம் இடிக்கப்படாமல் இருந்திருந்தா இப்பெல்லாம் வெள்ளைக்காரங்க கட்டின ஆலயம் நிறைய பார்க்குறோம், அதெல்லாம் அப்படியே பாலடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா அது புதுப்பிக்கவே படலை, அதை இடிக்கிறதுக்கும் யாரும் ரைட்ஸ் இல்லை, அதை இடிக்கவும் முடியல, அதை புதுசாகவும் கட்ட முடியல. அநேக ஆலயங்கள் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சில காரியத்தை இடிச்சார்னா அவர் திரும்ப கட்டுவார். சில நேரம் சில வர போராட்டம் பிரச்சனை
இடி உளுந்த மாதிரி இருக்குதா? எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர் இப்படி ஒரு காரியம். அவ்வளோதான், நிர்மூலம் ஆயிடுச்சு, எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு, அஸ்திபாரமே இல்லாமல் போயிடுச்சு, கட்டடமே இடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன்ப்பா. நீ எதை இழந்தையோ, சின்னதோ பெருசோ, அதையெல்லாம் நான் திரும்ப தரப்போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். எதையெல்லாம் ஒரு இழப்போடு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், ஒரு சரீர பலவீனத்தோடு வந்திருக்கலாம், நாட்களும் வருஷங்களும் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். புதிய ஆலயத்தின் மகிமையை பார்க்காம கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. புதிய ஆலயத்தின் மகிமையை பார்க்காம கர்த்தர் உங்களுடைய நாட்கள் முடியவே முடியாது. அவர் மகிமைக்குள்ள உங்களை நடத்துவார், அற்புதத்துக்குள்ள உங்களை நடத்துவார், அதிசயத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, உடைந்து போன குடும்பத்தை திருப்பிக் கொள்வாய். உடைந்து போன குடும்பம் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இங்க தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். சிறிதாகிலும் பெரிதாகிலும் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். சின்னதோ பெருசோ, நீங்க எது இழந்திருந்தாலும், எத்தனை நாட்களை இழந்திருந்தாலும், எத்தனை வருஷங்களை இழந்திருந்தாலும், அதையெல்லாம் கர்த்தர் திருப்பி கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. உங்க கரத்துல திரும்ப தரப்போகிறார். தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வரார். திரும்ப சிக்லாகுக்கு வரும்போது அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க, தாவீதுடைய குடும்பத்தார, பிள்ளைகளை, வேலைக்காரங்களை எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு, சிக்லாக் முழுவதும் அவங்க அக்கினினால சுட்டெரிச்சிட்டு எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. குடும்பத்தை, பிள்ளைகளை, ஆடு மாடுகளை, வேலைக்காரங்களை எல்லாத்தையும் அமலேக்கியர் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ தாவீது வர்றாரு, வந்து பார்க்குறாரு, தேசமே தீ எரிஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமா தீ எரியுது. இதை பார்த்ததும் தாவீது தன்னுடைய பலன் குறையிற வரைக்கும் சத்தமிட்டு அழுதாராம். 3வது வசனத்தை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலன் இல்லாம போற வரைக்கும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த தாவீது யாருன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த தாவீது ஒரு நல்ல ஒரு கதிர். தாவீது ஒரு வீரன், யுத்த வீரன். கோலியாத்தை வீழ்த்தினவன், பல தேசத்துக்கு போய் பல தேசங்களை கைப்பற்றினவன் இந்த தாவீது. ஒரு நாளும் இந்த தாவீது அழுததே இல்லை. தாவீதுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் கூட வந்த மாதிரி சொல்லல. கோலியாத்தை வீழ்த்தினார், சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டார், இதெல்லாம் சொல்ல. தாவீது ஒரு 2-3 இடத்துல தான் அழுது இருக்கிறார். ஒரு இடம் என்னன்னா, தன்னுடைய மகன் அவர் இழந்த போது மகனுக்காக தாவீது அழுதார். இப்போ இந்த இடம், 2வது இடத்துல தன்னுடைய பிள்ளைகள், குடும்பத்தார சூறையாடிட்டு போயிட்டாங்க. சூறையாடி போனதும் தன்னுடைய குடும்பத்தாருக்காக தன்னுடைய பலன் குறையிற வரைக்கும் அழுகிறார். இன்னொரு இடத்துல அப்சலோம் இவருக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அப்சலோமுக்கு பயந்து ஓடி போய் குகைகளில் நின்றுட்டு தாவீது கண்ணீர் வடிக்கிறார், அழுகிறார், மன வேதனைப்படுகிறார். பாருங்க, எப்பெல்லாம் தாவீது மனவேதனைப்பட்டார்னா, குடும்பத்தை நினைக்கும் போது தான் தாவீது அழுகிறார். யுத்தம் பண்ணும்போது தாவீது அழுகலை. பயங்கரமாக சண்டை போடும்போது, ஜெயம் கிடைக்கும் போது, யுத்தத்தில் தோல்வி கிடைக்கும் போதெல்லாம் தாவீது அழுகலை. தோத்து போன போதெல்லாம், யுத்தத்தில் தோக்கும் போதெல்லாம் தாவீது அழுகலை. ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பாதிப்பு உண்டானது, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்துருச்சு, தன்னுடைய குடும்பத்தார சூறையாடிட்டு போயிட்டாங்க, தன்னுடைய பிள்ளை எனக்கு விரோதமாய், நான் பெத்த மகன் எனக்கு விரோதமாய் எழும்பிட்டானேங்கிற ஒரு ஆதங்கத்தில் தாவீது அழுததெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காக தான் அழுதிருக்கிறார். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, யுத்த வீரனாக இருந்தாலும் சரி, குடும்பம் உடைக்கப்படும் போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பாதிப்பு அநேகரை பாருங்க, நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கும்,
என்ன பிரதர் பிஸ்னஸ் அப்படியே நின்றுச்சே, ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே? காரணம் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு விரிச்சல், குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, குடும்பத்துக்கு வந்த ஒரு வியாதி. இதுதான் காரணமாக இருக்கும். நல்லா உழைக்கிற மனுஷன், என்னதான் உழைக்கிறவனா இருந்தாலும், என்னதான் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும், குடும்பத்தில் ஒரு பலவீனம் வந்துடுச்சுன்னா அது அந்த ஆம்பளைனால தாங்கவே முடியாது, குடும்ப தலைவர்னால தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுரும். எல்லா காரியங்களும் அப்படியே நின்றுரும். எதுவும் யோசிக்க முடியாது, அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாது, திகைச்சு போய் நின்றுருவாங்க. இப்படிதான் தாவீது திகைச்சு போய் நின்னான். பாருங்க, ஆபிரகாமும் இதே போலதான் விசுவாசத்தில் வல்லவனா இருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி 127 வயசுல இறந்து போறான். ஆதியாகமம் 23வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல சாராள் இறந்து போறா. எத்தனை வயசு? 127 வயசு. கிழவி தானே, நல்ல வேலை செத்துட்டா. ஐயோ, இவ்வளவு நாள் கடந்து போராடி போராடி ஒரு வழியா இந்த கிழவியோட உயிர் போயிருச்சு அப்படின்லாம் ஆபிரகாம் சொல்லலை. ஆபிரகாம் அழுகிறார், கதறி கதறி அழுகிறார். யோ, என்னுடைய மனைவி இறந்துட்டாளேன்னு. காரணம், குடும்பத்தில் ஒரு இழப்பை தாங்கி கொள்ள முடியல. என்ன விசுவாச வீரனா இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு இழப்பு வரும்போது, தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போகும்போது ஆபிரகாம் கதறி அழுகிறார். பாருங்க, இதே சம்பவம் தான் தாவீதுக்கும். தாவீது அந்த குடும்ப உறவு இழக்கப்படும் போது தாவீது கதறி அழுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ இழந்ததுல சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் அதை நீ திருப்பிக் கொள்வாய். தாவீது மறுபடியும் யுத்தத்துக்கு போறார். வெறும் 600 பேர் இருந்தாங்க, அதுலேயும் 200 பேர் கழுந்துட்டாங்க. 400 பேர்த்தோட போறாரு. யுத்தத்தில் தாவீது ஜெயிக்கிறார். சின்னதுல இருந்து பெருசுல இருந்து எல்லாம் தாவீது திரும்ப பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ஒரு சுவாபம் என்னன்னா, அவர் குடும்பத்தை கட்டுகிறவர். அவர் குடும்பம் உடையிறது விரும்ப மாட்டார். குடும்பம் கலங்கி தகச்சு நிற்கிறத ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து விரும்ப மாட்டார். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு மனுஷன் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில் இருக்கிறார். பக்கத்தில் போய் நிற்கிறார் ஆண்டவர். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்குறார். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, அந்த பெதஸ்தா குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் என் குடும்பத்தை இழந்து நிற்கிறேன், என் உறவினர்களை இழந்து நிற்கிறேன், என் நண்பர்களை இழந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கதறான். ஆண்டவர் உடனே அவனுக்கு சுகத்தை தருகிறார். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஓடி வரா. பல வைத்தியர்களை பார்த்து பல செலவு செஞ்சு வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய மகளுக்காகவே, பிசாசு பிடிச்சிருக்கிறது, மகளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறா. தன்னுடைய மகளுக்காக வைத்தியங்களுக்கு பணங்களை செலவு செஞ்சு, நாட்களையும் வருஷங்களையும் செலவு செஞ்சு, இந்த கானானிய ஸ்திரீ எங்கேயுமே விடுதலை கிடைக்காம இப்போ ஒரு செய்தியை கேள்விப்படுறா. இயேசு அந்த ஊருக்கு வராருங்கிற செய்தியை கேள்விப்படுறா. உடனே இதுதான் வழி, இயேசுவை தவிர வேற வழி இல்லைன்னு ஆண்டவரை பார்க்க ஓடி வரா. ஆண்டவரே, என் மகளுக்கு மனம் இறங்குங்கன்னு கத்துறா. ஆண்டவர் கேட்டு கேட்காத மாதிரி போறார். மறுபடியும் அவ கத்துறா, ஆண்டவரே. சீசர்கள் வந்து சொல்றாங்க, இந்த கானானிய ஸ்திரீ இப்படி கெஞ்சி கேட்கிறாளப்பா, நீங்க மனம் இறங்கலாம்ல. ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசிட்டு அவளை பார்த்து சொல்லுகிறா, உன் விசுவாசம் பெரியது மகளே, நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிருப்பா. உடனே அந்த குடும்பம் கட்டப்பட்டது. உடனே அந்த குடும்பம் பலப்பட்டது. அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் செஞ்ச, நான் அப்படியே பார்த்தேன், அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் பார்த்தேன். முதல் அற்புதம், கானா ஒரு கல்யாணத்தில் செய்கிறார். அங்கே புதுசாக கல்யாணம் ஆகி நிற்கிறாங்க, திராட்சரசம் இல்லை, திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஐயோ, என்ன திராட்சரசம் குறைவு பெற்றுச்சு, புது தம்பதிகள், இவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் குறைவாதான் இருக்குமா? அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக அற்புதங்கள். அதாவது லாசரு வீட்டுக்கு போறார். லாசரு மரிச்சு போயிருக்கிறார். மார்த்தாலும் மரியாலும் கதறி அழுகிறாங்க, எங்களுடைய நம்பிக்கை போயிருச்சு, எங்களுடைய வாழ்க்கை போயிருச்சு, அவ்வளவுதான், எல்லாமே இழந்துட்டோம். லாசரு தான் சம்பாரிச்சு போட்டுட்டு இருந்தார், இப்ப லாசருவை நாங்க இழந்து நிக்கிறோமேன்னு கண்ணீர் விட்டு எதிர்காலமே முடிஞ்சதுன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போய் லாசருவை உயிரோட எழுப்புறார். ஒரு விதவை பெண், அந்த விதவை பெண்ணுக்கு கணவனார் இல்லை, அதாவது ஒரே ஒரு மகன் வாலிபன். அந்த வாலிபன் இறந்துட்டான், அடக்கம் பண்றதுக்காக அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரார். அந்த விதவை பெண்ணுடைய கண்ணீரை பார்க்கிறார். பார்த்து, ஐயோ, இவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன்,
இதையும் இவ இழந்துட்டானா இவ என்ன பண்ணுவா? உடனே அந்த பாடையை தொட்டார். மகனே வாலிபனே நீ எழுந்துருன்னாரு. உடனே அந்த வாலிபன் எழுந்தான். இப்படி ஆண்டவருடைய அற்புதத்தை சொல்லிட்டே போலாம். சிலுவையில் அறையிற அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் இதுதான் உன்னுடைய மகன், இனிமேல் இதுதான் உன்னுடைய தாய், நீ என்ன குறித்து கலங்காத, உனக்கு அவன் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு அந்த உறவை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறவர். இழந்து போன எல்லா காரியத்தையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். பாருங்க, லூக்கா 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் 3 காரியத்தை இழக்கிறார். முதலாவது, ஒரு 100 ஆடு இருக்கு ஆண்டவருக்கு, அதுல ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் இழக்கிறார். ரெண்டாவது, 10 வெள்ளிக்காசு ஆண்டவர் கையில் இருக்குது, அதுல ஒரு வெள்ளிக்காசை ஆண்டவர் இழக்கிறார். மூன்றாவது, ஆண்டவருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு குமாரன் ஆண்டவரை விட்டு வெளியே போறார். ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊமையாய் சொல்லுகிறார். 3 ஊமைகளை சொல்லுகிறார். 3மே ஒன்று ஆட்டுக்குட்டி காணாம போகுது, ஒன்று வெள்ளிக்காசு காணாம போகுது, ஒன்று இளைய குமாரன் காணாம போகிறார். தன்னை ஒரு மெய்ப்பனுக்கு அடையாளமாய் காட்டுகிறார், நான் ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன். ரெண்டாவது, தன்னை ஒரு ஸ்திரீக்கு, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஸ்திரீக்கு, 10 வெள்ளிக்காசு வைத்திருக்கிற ஒரு ஸ்திரீக்கு அடையாளமாய் காட்டுகிறார். மூன்றாவது, தன்னை ஒரு தகப்பனுக்கு அடையாளமாய் காட்டுகிறார், நான் தான் ஒரு நல்ல தகப்பன். இப்படி 3 காரியத்தையும் காட்டுகிறார். பாருங்க, 3 காரியத்திலையும் மெய்ப்பெண் ஒரு ஆட்டுக்குட்டியை இழக்கிறார், அந்த ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை இழக்கிறாங்க, தகப்பன் ஒரு குமாரனை இழக்கிறார். இந்த 3 இழந்த போது மெய்ப்பனுடைய இருதயம் பதறிச்சு. 99 ஆடு போதும் அப்படின்னு விடலை, அந்த ஒரு ஆட்டுக்காக மெய்ப்பன் ஓடி போறார். இன்னொரு இதுல 10 வெள்ளிக்காசு 9 இருக்கே, இந்த 1 போனா பரவாயில்ல அப்படி விடலை, அந்த 1ஐயும் கூட்டி பெருக்கி அந்த ஸ்திரீ அந்த 1ஐ கண்டுபிடிக்கிறா. அதை விடலை, அதை போனா போகுதுன்னு விடலை, அதை கண்டுபிடிக்கிறா. இந்த தகப்பன் குமாரன் போயிட்டாரு, போன குமாரனுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், எப்போ என் குமாரன் வருவார். குமாரன் வந்ததுக்கு பிறகு அவனுக்காக கன்றுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ஒரு விருந்தின் சத்தம் கேட்குது. மூத்த குமாரன் வந்தான், வந்து பார்க்குறாரு, என்னப்பா ஒரே விருந்து சத்தமா இருக்கு, என்ன ஆச்சு? உடனே அங்க இருக்கிற வேலைக்காரன் சொல்றாரு, காணாம போன உன்னுடைய இளைய குமாரன் வந்துட்டான், அவன் காணாம போனா இப்ப வந்துட்டான், இப்ப அப்பா சந்தோஷத்துல விருந்தடிக்கிறார். நான் அதை வாசிக்கும் போது அப்படின்னா அது வரைக்கும் அந்த வீடு எப்படி இருந்திருக்குதுன்னா ஒரு கொண்டாட்டம் இல்லாத வீடாக இருந்திருக்கிறது. மகன் தூரமாக போனதும் அப்பாவுக்கு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எப்போ என் மகன் வருவான்னு விருந்தே சாப்பிடாம, நான் நினைக்கிறேன் அவங்க அதுக்கு விருந்தே போட்டிருக்க மாட்டாங்க. என் மகன் ஒரு நாள் வருவான், அவன் வரும்போது தான் பிரியாணி அடிக்கணும், அவன் எப்போ வரானோ அன்னைக்கு தான் வீட்டில் விருந்து, அதுக்காக காத்துட்டே இருக்கிறார். விருந்து சத்தம் கேட்டதும் அண்ணன் ஆச்சரியப்படுறாரு, என்னடா நம்ம வீட்டில் விருந்தின் சத்தமா? மகன் இளையகுமாரன் வந்திருக்கிறார், விருந்தின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஒரு கன்றுக்குட்டி அடிச்சு பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம், பயங்கரமான சத்தம். அப்பாவுடைய இருதயமே மகிழ்கிறது, சந்தோஷப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இழந்து போன தன்னுடைய குமாரன் திரும்ப வந்ததுனால, காணாம போன தொலைஞ்சு போன குமாரன் திரும்ப வந்ததுனால. இன்னைக்கும் அநேக காரியத்தில் நீங்கள் தொலைஞ்சு போயிருக்கிறீங்க. ஒரு தகப்பன் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார், இந்த தகப்பன் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார். இவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த தகப்பனுக்கு அந்த குமாரன் எப்படி இருந்தார்னா, அந்த குமாரன் தான் பொக்கிஷம். குமாரன் இல்லைன்னா வீட்டில் சந்தோஷம் இல்லை, குமாரன் இல்லைன்னா வீட்டில் விருந்து இல்லை, அப்படி ஒரு நிலைமை. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் தான் தேவனுடைய சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க தான் அவருடைய கரத்தின் முத்துக்களா இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இழந்து போன உங்களை தேட ரட்சிக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒருவர் மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான்.
பரலோக ராஜ்யம் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்குதான். ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்துல புதைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு ஒப்பாய் இருக்குதான். அந்த இடத்தை வாங்குறதுக்காக தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த இடத்த ஒரு மனுஷன் வாங்குறாராம். இன்னொரு அடுத்த வசனமே சொல்லுகிறது, விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். விலை உயர்ந்த முத்தை ஒருத்தன் பார்க்குறான். ஓ, இந்த முத்து விலை உயர்ந்த முத்தா இருக்கிறது, இந்த முத்து இது விலையேற பெற்ற முத்துப்பா அப்படின்னு தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்குறாராம். இப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். நீங்க ஒவ்வொருவரும் முத்துக்கள். உங்களுடைய சரீரம் இது முத்துக்கள். இது ஒரு நாளும் இழக்கவோ தரைமட்டமாக்கவோ ஆண்டவர் விடவே மாட்டார். நீங்க திரும்ப எழும்புவீங்க, நீங்க திரும்ப கட்டப்படுவீங்க, நீங்க திரும்ப தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்க விலையேற பெற்ற முத்துக்களா இருக்கிறீங்க. இந்த முத்தை ஈஸியா ஆண்டவர் விடமாட்டார், ஈஸியா ஆண்டவர் விடமாட்டார். உங்களுக்காக அவர் காத்துட்டு இருக்கிறார். என் மகன் திரும்ப வருவான், என் மகன் திரும்ப வருவான். அன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது, அன்னைக்கு ஒரு விருந்து இருக்கிறது. இந்த விருந்தின் சத்தத்துக்காக, அந்த மகிமையின் நாளுக்காக தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போயிருந்தீங்க, இன்னைக்கு திரும்ப வாங்க. ஆண்டவர் ஒருவர் தான் திரும்ப தருகிறவர், திரும்ப கட்டுகிறவர். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பயங்கரமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, அழகா இருந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒருவேளை இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க போய்கொண்டு இருக்கலாம். ஓ, எல்லாம் கவிழ்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, உபத்திரவத்தின் பாதையில நீங்க போய்கொண்டு இருக்கலாம். நான் நல்லா ஜெபிச்சேன் பாஸ்டர், நல்லா வைராக்கியமா இருந்தேன், ஆனாலும் என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறதே, என்னுடைய குடும்பம் இடிக்கப்பட்டு இருக்கிறதே, ஓ என்னுடைய சொந்த பந்தங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் கட்ட போறேன். நீ இதுவரைக்கும் பார்த்த மகிமையை பார்க்கிலும் இனி ஒரு மகிமையை உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. உன்னுடைய குடும்பத்தின் மகிமையை உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. உன்னுடைய குடும்பத்தை நான் நிலைநிறுத்துகிறத உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. உன்னுடைய குடும்பம் ஸ்தாபிக்கப்படுகிறத உன்னுடைய கண்கள் பார்க்கப்படுகிறது. ஓ, உன்னுடைய குடும்பத்துல முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை ஓ பயங்கரமாய் இருக்க போகிறது. நல்லா கரங்களை தட்டி இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விலையேற பெற்ற உங்களை, முத்துக்களாகிய உங்களை அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ராக்கா ராதா டாபாலபோ, ஆவியில நரம்புங்க, நல்லா சத்தத்தை உயர்த்தி லேரே தேடே பேக்க பாரா காதா டாபலபோ. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.